அப்போது திடீர்னு அது என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் இல்லை, நிறைய பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்பாதீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போயே ஆவியானவர் உங்கள் கூட இருந்ததுனால தான் நீங்கள் என்ன பட்டீங்க, ரட்சிக்கவே பட்டீங்க. அப்படி இருக்கும்போது அது என்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு உபதேசம் இருக்குது, இப்படி ஒரு உபதேசம் இருக்குது. இது ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தால் நம்பப்படுகிறது. அவங்க அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க, பெற மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதால நம்ம ரட்சிக்கவே பட்டோம், அதனால் தனியாக ஒரு அபிஷேகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவரோடு நாம் நெருங்குவதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. உண்மையிலேயே சுவிசேஷம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொன்னார், ஒரு ஆளை வச்சு நமக்கு சொன்னார். இந்த வசனத்தின்படி நீங்கள் வாசித்த 1 பேதுரு 1:12 படி பரிசுத்த ஆவியானவர் தான் சுவிசேஷம் சொல்ல நமக்கு காரணமாக இருந்தார். அது யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த வசனத்தை கேட்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். இதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இதோட ஆவியானவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு முடிஞ்சிருச்சா, இப்படியே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருதல். இப்போ ஆவியானவர் வெளியிருந்து உங்களை என்ன பண்ணுறாரு, சபைக்கு நேராக நடத்துகிறாரு, அதாவது ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறாரு. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அடுத்து எங்கே வரீங்க, சபைக்கு வரீங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு குரூப்பு சபைக்கே வர வேணான்னு சொல்லுது, அதை விட்டுருவான். அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, சபைக்கெல்லாம் எதுக்குங்க போயிட்டு, அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலே போதும், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். சபைனா அமைப்பு, கூட்டமைப்பு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் சபை, கட்டடம் அல்ல, நாம தான் சபை. ஸோ அப்போ ஆண்டவர் கொண்டு வந்து சபையில் சேர்க்குறார். ஸோ வெளியிருந்து உள்ளே கூட்டு வந்தது ஆவியானவர் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தோம். இதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. இதோட முடிஞ்சிடல ஆவியானவருடைய லெவல். இதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்குது, அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்னு நம்ம சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து பலன் உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்புறார் நம்மளை, அதுக்கு பேர் தான் அபிஷேகம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இதுதான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார்னு இருக்கு இல்லையா, அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரும்பான்மையாக ஒரு கூட்டத்துக்கு இன்றைக்கி வெளியே ஒரு விதமான உபதேசம் போயிட்டு இருக்குது. அந்த உபதேசத்தில் பரிசுத்த ஆவி கிடையாது, அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்கிறதுனால அவர்களுக்கும் இதை சொல்லணுன்றதுனால சொல்கிறோம். ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நிச்சயமாக உண்டு. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆசாரியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நியாயாஸ்திரிகள், அது வேரபாரகர், இப்படிலாம் இருந்தாங்க. அடுத்த காலகட்டத்தில் சபை, நம்முடைய சபைகள் வரும் பொழுது இப்போ நமக்கு போதிக்கிறது யாருன்னா ஆவியானவர் தான் சபைக்கு என்ன செய்கிறாரு, போதிக்கிறார். எப்படி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆவியானவர் ஒரு ஆளை யூஸ் பண்ணி சுவிசேஷம் நமக்கு சொன்னார்னு 1 பேதுருல வாசித்தோமோ, அதே மாதிரி சபையில் போதிக்கிறதுக்கும் ஆவியானவர் ஆட்களை செலக்ட் பண்ணுறார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை போதகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், சபைக்குள்ள சிலரை தீர்க்கதரிசியாகவும் வச்சிருக்கிறார். அப்போ அவங்க சபைக்குள்ளே இருந்து ஆவியானவர் கொடுக்கறதான தூதை வாங்கி நமக்கு தராங்க. அது அவங்க வாங்கி நமக்கு தர்றது. ஆனால் அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் வேத வாக்கியங்களுடையதான அர்த்தம் உங்களுக்கு புரியும், ஆழம் தெரியும். இப்போ நீங்கள் வாசித்த வசனத்தில், எபேசரில் வாசித்ததை, கர்த்தருடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் நமக்குள்ளே இருந்து நடத்துகிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகுதான் வசனத்தினுடைய ஆழத்துக்கே நீங்கள் போவீங்க. ஏன்னா வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சரியான வியூ. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட பொதுவாகவே 2-3 வியூ இருக்கும் வசனத்தில். ஒரு வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போதிக்கிறவங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், எங்களுடைய வியூ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும்.
அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஒரு வியூ. இது இல்லாமல் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு வியூ அதில் ஒன்று கிடைக்கும். நீங்கள் அதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒன்று தெரியும். இது ஒரு வியூ. ஆனால் உண்மையிலேயே ஆவியானவருடைய வியூ ஒன்று இருக்குது. வேத வாக்கியத்தை அவர் தான் எழுதினார் இல்லையா, அவரோட வியூ ஒன்று இருக்குது. அதை கேட்டு வாங்கணும். அப்படி வாங்கும்போது தான் அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ பவுலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சபை மூப்பர்கள் எழுதி கொடுத்தது அவர் கையில் இருந்துச்சு. அதை போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, சபைகள் தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது. எல்லா இடத்துலையும் போய் சொன்னாங்க. அதே நேரத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாணத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாதுன்ட்டார். நியாயப்பிரமாணத்திலையும் கரைச்சி குடிச்சிட்டார். இதை ரெண்டையும் தாண்டி மூணாவதாக பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கம்யூனியன் ஆக்சுவலாக யார் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்? கம்யூனியன் பற்றி அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இதை யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்க சொன்னாங்க, நீங்கள் நைட்டுப்பா இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்தாரு, பிட்டாரு, கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல. அவங்க சொல்லி கொடுக்கலங்கிறத பவுல் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ ஒரே கம்யூனியனுக்கு எத்தனை வியூ இருக்குது பாருங்கள். ஒன்று சபை மூப்பர்கள் அவருக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று இருக்குது, அவர் நியாயப்பிரமாணத்தில் படித்தது ஒன்று இருக்குது, அதையும் தாண்டி கர்த்தர் கொடுத்தது ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். இதுதான் ஆவியானவராலே நடத்தப்படுதல். ஒவ்வொரு வேத வசனத்தையோ அல்லது கர்த்தரிடத்திலிருந்து விளக்கத்தையோ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள் ஆவியானவர் இருந்து அதை படிக்க வைக்கணும். இப்போ போதிக்கிறதை கேட்கிறது நல்லது. ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருத்தன் புதையல் தோண்டிக்கிட்டே போனானா, ஒரு 5 அடி தோண்டிட்டானா, புதையல் என்ன செய்யலை, கிடைக்கலையா. அப்புறம் அவன் போயிட்டானா, அடுத்து ஒருத்தன் வந்தானா, அவன் 1 அடி தோண்டினானா, தோண்டினோன்னு என்ன கிடச்சிருச்சு, புதையல் கிடச்சிருச்சு. இதில் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ நாங்கள் சொல்கிறது, நாங்கள் உங்களை 5 அடி வரைக்கும் நடத்துவோம், நீங்கள் தான் அடுத்த 2 அடி தோண்டணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்கும். நாங்கள் ஏன் உங்களை 5 அடி வரைக்கும் நடத்திட்டோம் தெரியுமா? 5 அடி வரைக்கும் தோண்டினதில் எங்களுக்கு ஒரு புதையல் கிடச்சிச்சு. புரியுதா? அந்த புதையலை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த புதையல்லேருந்து உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் போயிட்டோம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் கொடுத்த புதையல்லையே வச்சு நம்ம என்ன செய்யலாம், காலத்தை ஓட்டிடலான்னும் போது அப்படி போகிறவங்களும் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆள், இந்த இடத்துல இந்த ஆள் தோண்டினானே, 5 அடியில் ஒரு புதையல் வந்துச்சே, நாம் ஒரு 2 அடி தோண்டி தான் பார்ப்போமே, நமக்கு ஏதாவது கிடைக்குதா, தோண்டுனா இன்னொரு புதையல் அடுத்த 2 அடியில் இருக்கும். வேத வசனத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு வர வரைக்கும் நீங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கலாம், புதையல் வந்துக்கிட்டே இருக்கும். புது புது காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் அதுக்கு தான் பிரயாசப்படணும். கேட்கறது சந்தோஷம், ஐயோ அவருடைய செய்தி கேட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷம். அதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும். அடுத்து அது உள்ள என்ன இருக்குது, வேற என்ன டைமென்ஷன் இருக்குது. இதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நடக்கிறதான சம்பவம். அதனால தான் பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இது ஒரு ஸ்டாண்டர்ட். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது ஒரு ஸ்டாண்டர்ட். ஒரு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், இது ஒரு ஸ்டாண்டர்ட். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இதோடைய தங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணிடுறாங்க, ஓட்டி முடிச்சிடுறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோமே, அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போனோமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே எப்படி வளர்ச்சி நிறைந்தது. ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. வசனம் சொல்லுது, அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நீங்கள் போதுன்ற திருப்தி உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவலி புரியுதா நான் சொல்கிறது? ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம என்ன ஆகிட்டோம், அந்த இடத்துல சாக தொடங்கிட்டோன்னு அர்த்தம். ஆனால் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மோசே முச்செடியில் ஆண்டவரை பார்க்குறாரு. இதுவே மகா மேன்மையானது, மகா மேன்மையான. நம்ம லைஃப்பில் முச்செடியில் ஆண்டவர் அந்த அவியாத முச்செடியை பார்த்துருக்குறோமா? நம்ம பார்க்குறதெல்லாம் எரிஞ்சு போகிறது தான் பார்த்துருக்குறோம் இல்லையா? நம்ம பார்க்குற எல்லாமே என்னவாயிடுது, எரிஞ்சு போயிடுது. எரியாத முச்செடியை பார்க்குறாரு. இதுவே இருக்கிறதுலே பயங்கரமான விஷன். சரி, ஓகே. அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, மலைக்கு மேலே ஏறி வான்றார். அங்கே போகிறாரு, அது ஒரு விஷன். அதுக்கப்புறம்
ஒரு மேகம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டாகும்படி நான் என்னுடைய மகிமையெல்லாம் அவர்களுக்கு காட்டப் போகிறேன், நீ மலைக்கு மேலே வா. வந்தார். இப்போ 2வது ட்ரிப்பு, ஒரு கரு மேகம் வந்து மூடுது, இடி மின்னல் எல்லாம் வருது, கீழே இருக்கிறவன் பயப்படுறான், இவர் மேகத்துக்குள்ளே போயிட்டார். இது அத்தப்பட்ட மகிமை. அதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஆனால் மோசேக்கு அது திருப்தி ஆகவே இல்லை, அவருக்கு திருப்தி ஆகலை. அடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஓ, இவ்வளோ பார்த்தி, அது என்னையா பார்த்த? அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்கும், அடுத்த லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை என்ன பார்க்கணுன்ற, முகமுகமாக பார்க்கணும். இப்போ ஃபார்முலாவே மாற்றுறாரு. என்ன ஃபார்முலா மாற்றுறாரு? என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, கண்மலை வெடிப்பு உண்டு, நீ அங்கே வா, கரத்தில் மூடுறேன், நான் கடந்து போகிறேன், அப்போ கூட முன்னாடி பார்க்க மாட்டேன், பின்புறத்தை பார்ப்பேன். மோசே கேட்டாச்சு, பார்க்கணும்னு கேட்டாச்சு, எப்படியாவது பார்க்க வச்சிருவோம். இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைதல். அடுத்த அடுத்த லெவலுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி போயிட்டே இருக்கணும். அதனால தான் நான் சொல்வேன், தானியேலுடைய ஆவி நமக்கு கண்டிப்பாக வேணும். 6ஆம் அதிகாரத்தில் விளக்கத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க ஆண்டவர்கிட்ட. 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்பான், இந்த 10 கொம்புகளை குறித்தும் இந்த சின்ன கொம்பை குறித்தும் நான் அறிய ஆவலாக இருந்தேன். 7ஆம் அதிகாரத்தில் கேட்டவன் சாக போகிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த 1335 நாளை குறித்தும், இந்த 2300 நாளை குறித்தும் அது விளக்க என்ன. ஆண்டவர் கடைசி என்ன தெரியுமா சொல்லுவார்? பரவாயில்ல தானியேலே, ரெஸ்ட் எடு, பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லுவார், நீயோ போய் என்ன செய்ய, இளைப்பாரி கொண்டு, அது முடிவு காலத்துக்குரியது. நீ என்னப்பா நீ இப்படி வேலை பார்க்குற? அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே ஒரு திருப்தி. ஆவியை பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுட்டோம், அப்புறம் அவ்வளோதான். பரிசுத்த ஆவியை பெற்று 25 வருஷம் ஆச்சு. அடுத்த லெவலுக்கு என்ன போனீங்க? அதுக்கு அடுத்த லெவல் போனீங்க. நான் மினிஸ்ட்ரியை பற்றி பேசவே இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பற்றி பேசுகிறேன். ஸ்பிரிச்சுவலி நம்ம எந்த அளவுக்கு போகணும்,